ஹலோ பேஸ் இறந்த கணவனுடைய சடலத்தோட 2 வருஷம் வாழ்ந்த மனைவி. சரி, அப்படி என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோ போறோம். உத்தரப்பிரதேசம் கான்பூரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இந்த சம்பவம். அதை கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் அந்த மாநிலத்தையே அதிர வச்சுது. உத்தரப்பிரதேசம் கான்பூர்ல ரோஹித் என்பவர் வசிக்கிறாரு. அவரு ஒரு வங்கியில வேலை செய்யறாரு. அவங்க அப்பா அம்மாவோ வயசானவங்க, அதனால அவர் வீட்டுல இருந்து தினந்தோறும் காலையில வங்கி போட்டு வேலை செய்வாரு. அவர் முழுவதும் ஹோட்டலே சாப்பிடுறாரு. இப்படி நாட்கள் கிடக்குது. அவருக்கு வங்கிக்கு வந்த ஒரு பெண்ணோடு நட்பு ஏற்படுது. அவங்க ரோஹித்தை காதலிக்கிறாங்க. ரோஹித்தும் அந்த பெண்ணை காதலிக்கிறாங்க. அந்த பெண்ணு பேரு ரேஷ்மா. இப்ப 6 மாதம் கிடக்குது. 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலான்ட்டு திருமணம் செய்யறாங்க. ஆனா ரேஷ்மாவுக்கு அம்மா அப்பா இல்ல. திருமணம் செஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது. ரோஹித்துக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்துறாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவோ இல்லப்பா, நாங்க இங்கேயே வந்து பழகிட்டோம், இதுக்கு மேல நாங்க எங்கேயும் போக முடியாது, அதனால நீ மட்டும் போயிட்டு ஒரு வீடு எடுத்து தங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் பக்கத்து மாவட்டத்துக்கு அங்க போன பிறகு அங்க தனிமையான ஒரு இடத்தை பாக்குறாரு. அதாவது அந்த மாவட்டத்துல வீடுகள்லாம் பயங்கர ரேட்ன்றதால, விலைவாசி அதிகன்றதால அவர் ஒரு மலைப்பகுதியில ஒரு வீடு பாக்குறாரு. 1 கிலோமீட்டர் ஒரு வீடு தான் அங்க இருக்கு. அதனால பக்கத்து வீட்டுல கூட பேசுறதுக்கு யாரும் இல்ல. இப்ப அவருடைய மனைவியும் அவரும் அந்த வீட்டுல போய் தங்குறாங்க. இப்ப ரோஹித் அங்கிருந்து வேலைக்கு போறாரு. இப்படியே 5 ஆண்டு கிடக்குது. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல. பிள்ளைகளே இல்லாட்டியும் ஒருவருக்கு ஒருவர் அவ்வளவு அன்பு காட்டி அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் ரோஹித் வேலைக்கு போனவர் திரும்ப வரல. இதனால ரேஷ்மா பயங்கரம் குழம்பு போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போன் அடிச்சு பாக்குறா. போன் வரல. இரவு முழுவதும் அவனுக்காக காத்திருக்கா. காலைல 10 மணி ஆயிட்டு திரும்ப வங்கிக்கு போன் பண்றா. வங்கியிலையும் நேற்று 5 மணிக்கு வேலை முடிச்சு கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவளுக்கு ஒரு குழப்பம், என்னதான் நடந்திருக்குன்னு அவ அழுகுறா. உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போறா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. போலீஸும் உடனடியா வந்து விசாரிச்சு தேடுறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன் வருது. அந்த போன்ல யாரோ ஒரு நபர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு அப்படின்னு போன் வருது. இப்ப போலீஸார் அந்த இடத்துக்கு போறாங்க. அது ரோஹித் தான். ரோஹித் அடிபட்டு கிடக்குறாரு. போலீஸார் அவர் தூக்கி ஹாஸ்பிட்டல் போறாங்க. மருத்துவர்களோ அவர் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்றாங்க. இப்ப ரேஷ்மா அங்க வரா. அவளால தாங்கிக் கொள்ளவே முடியல. இப்ப மயங்கி கீழே விழுந்துடுறா. வீட்டுக்கு போயிட்டு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ரேஷ்மா அவருடைய உடலை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப தன்னுடைய மாமனார் மாமியாரிடம் போன் பண்றா. போன் பண்ணி அதாவது ரோஹித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரு கோமாலையில இருக்காரு அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்களும் நேரா அங்க வந்து பாக்குறாங்க. அமைதியா படுத்தே இருக்காரு. இதை பார்த்து ரொம்ப வருத்தம் அடைறாங்க. வருத்தம் அடைஞ்சு வாமா நம்ம எல்லாருமே வந்து சிட்டிக்கு போயிட்டு அங்கே வாழலாம், இங்க ஏன் தனியா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இவர் வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிடுவாரு, அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் சேர்ந்தே வரோம் அப்படின்னு சொல்றா. இப்ப சரிம்மா நீ நல்லா பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அவங்க போயிடுறாங்க. இப்ப 2 நாளாவது அந்த உடல் நாற்றம் அடிக்குது. ஆனாலும் அவ சுத்தம் பண்ணி அந்த உடல் கூட படுத்திருக்கா. இப்ப மறுநாள் அப்படின்னு காலங்க ஓடுது. இப்ப வீல் சேர்ல வச்சு மாடி கொண்டு போயிட்டு தினந்தோறும் உட்கார்ந்துருக்காங்க. அதே போல தினந்தோறும் வெளில போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து இவளே சாப்பிடுறா. கணவன் இறந்த பிறகு அவருக்கு வந்த பணத்துல அதை வச்சு வாழ்ந்துருக்கா. இப்படி 3 மாசம் கிடக்குது. இப்போ ஒரு இளைஞன் அந்த வழியா நடந்து போறான். நடந்து போகும்போது பயங்கர நாற்றம் அடிக்குது. என்னன்னு புரியாம அவன் சரின்ட்டு அந்த வீடு வழியா யாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். இப்பதான் ரேஷ்மா வந்து எட்டி பாக்குறா. அவன் மூக்கு பிடிச்சிட்டு ஒரே வாடகை வருது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறான். அதுதான் தன்னுடைய கணவர் 3 மாசம் கோமா நிலையில இருக்காரு, அதனால வாடகை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இதனால அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ரொம்ப நாளா கோமானில இருக்கிறதால வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். அவன் வெளில சொல்லாம போயிடுறான். இப்ப 1.5 வருஷம் ஆகுது. கொரோனா கணக்கெடுக்க மருத்துவர்கள் வராங்க. வரும்போது பார்த்தா அந்த வீட்டுல பயங்கர வாடகை அடிக்குது. எல்லோரும் திகைச்சு போறாங்க. அவங்களுக்கு தலைவலியே வந்துருது. என்ன அப்படின்ட்டு வீட்டுல தட்டி பாக்குறாங்க. அப்ப ரேஷ்மா வந்து கதை திறக்கிறா. அவ திறந்து என்ன ஒரே வாடகை அடிக்குது, என்ன விவரம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல தன்னுடைய கணவர் கோமால இருக்காரு, அதனாலதான் இப்படி வாடகை வருதுன்னு அவ சொல்றா. இப்ப மருத்துவர்களும் உடனடியா போலீஸ் போன் பண்றாங்க. போலீஸார அவங்க குவியறாங்க. நிலைமை என்னன்னு அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த உடல் மம்மியாய் வத்தி போய் எலும்பு தோலுமா அப்படியே கிடக்குது. ஆனாலும் அந்த பெட்ல இவளும் படுத்திருந்த அடையாளமும் இருக்கு. இப்ப மருத்துவர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய கணவர் கோமால இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு வாழ்ந்துருக்கா அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப போலீஸாரும் இவன் தனது அதீத காதலால மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதால இப்படி ஆயிருக்கா அப்படின்றதும் அவளுக்கு புரியுது. இப்ப ரேஷ்மாவோட மாமனார் மாமியாருக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. மாமனார் மாமியாரும் இதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. உடனடியா உடல் எடுத்து அடக்கம் செஞ்சுட்டு ரேஷ்மாவை மனநல காப்பத்துக்கு அனுப்புறாங்க. உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு தீவிர காதலா இருந்தா இப்படி வந்து வாழ்ந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா விட நம்மளை ஆச்சரியப்படுத்துதுல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.